எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஐ வெல்கம் யூ ஆல் டு அவர் சேனல். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜில் இதுதான் பேசிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், அது உங்களை அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் இதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறதா, இதைத்தான் நம்ம வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இந்த ஃபார்மெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்காரங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட லாங்குவேஜ் ஒரு எஸ்விஓ லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த எஸ்விஓ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது தானே, சென்டென்ஸ் பேட்டர்ன். நம்ம ஒரு 7 சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்சிருப்போம். ஓகே, ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிலன்னா சென்டென்ஸ் பேட்டர்னை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. சென்டென்ஸ் பேட்டர்னா இது ஃபஸ்ட்டு வரணும், இது செகண்ட் வரணும், அதை தொடர்ந்து அது வரணும் அப்படின்னு நம்ம ஒரு ரூல் வச்சு சொல்லி கொடுத்துருப்போம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப பேசிக். ஓகே, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டமான ஒரு பெரிய வாக்கியத்தை பில்ட் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் செகண்ட் அடுத்து நீங்கள் போக வேண்டியது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் கற்றுக்கணும். அதில் ஒரு 7 இருக்குது. 7லையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எது தெரியுங்களா, எஸ்விஓ அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. லாங்குவேஜ் உருவாக்குனா அவங்களே சொல்கிறாங்க, எஸ்விஓ தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எஸ்விஓவில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வர கருத்துக்களை எளிமையாகவும் புரிந்து கொள்ளும்படியாகவும் சுருக்கமாகவும் சொல்லிடுவீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா தேவையில்லாத ப்ரிப்போசிஷன்ஸ் போட வரும். இடங்களை மாற்றும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பொதுவாகவே இவங்க இதுக்கு வைக்கிற பேர் என்னென்னா எஸ்விஓ லாங்குவேஜ். த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் கால்டு எஸ்விஓ லாங்குவேஜ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் எஸ்னா என்ன, வீனா என்ன, ஓனா என்ன அப்படின்ட்டு. எஸ்னா சப்ஜெக்ட். யார் சப்ஜெக்ட்? த பர்சன் ஹூ டஸ் த ஆக்ஷன். அ பர்சன் ஹூ டஸ் த ஆக்ஷன். வினையை செய்கிறவர் சப்ஜெக்ட். இஃப் ஐ எம் டூயிங் த ஆக்ஷன், நான் வினையை செய்தால் நான் தான் சப்ஜெக்ட். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் ஒரு வினையை செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தான் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ நான் என்ன வினையை செய்கிறேன், நான் நடத்திட்டுருக்கேன். நீங்கள் என்ன வினையை செய்கிறீங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, அது நீங்கள் பண்ணுற ஆக்ஷன். அப்போ நீங்களும் சப்ஜெக்ட், நானும் சப்ஜெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள். வேர்ப் அப்படின்னா நாம் செய்கின்ற செயல். ரொம்ப சிம்பிள். நாம் செய்கின்ற செயல். நான் இப்போ என்ன செய்யறனோ அந்த செயல். நீங்கள் செய்கிற செயல். ஓகே, நீங்கள் லிசன் பண்ணுறது அது உங்களோட செயல், உங்களோட ஆக்ஷன். டீச் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னோட ஆக்ஷன். ஓகே, ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா 2 கிளைகளாக பிரியுது. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் 2 கிளைகளுக்கு போயிடலாம். இப்போது நான் வந்து ஒரு ஆக்ஷன் செய்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஆக்ஷனை யாரோ ஒருத்தர் ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணாமையும் போகலாம். ஓகே, ரிசீவ் பண்ணாமையும் போகலாம், பட் மேக்ஸிமம் ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்லி கொடுக்குற இந்த கான்டென்ட் உங்களை வந்து அடையுது. நீங்கள் கவனிச்சிட்ருக்கீங்க, நான் சொல்லித்தரது உங்களை வந்து ரீச் ஆகுது. ஏன் அப்படின்னா நான் செய்கிற செயல் உங்கள் மேலே செய்யப்படுது. ஏன்னா நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ யார் வினையை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆப்ஜெக்ட். ரொம்ப சிம்பிளாக, வினையை ரிசீவ் பண்ணுறவங்க ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்களேன், இப்போ நான் சப்ஜெக்ட்னு சொன்னேன், உங்களையும் சப்ஜெக்ட்னு சொன்னேன். ஏன்னா நான் ஒரு ஆக்ஷனை செய்கிறேன், நீங்களும் ஒரு ஆக்ஷனை செய்கிறீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம 2 பேரும் என்ன ஆயிடுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்டாகவும் மாறிடுவோம். எப்படி தெரியுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிசன் பண்ணுறீங்கள, அந்த லிசன் யார் மேலே பண்ணுறீங்க? என் மேலே தான் பண்ணுறீங்க. நான் வந்து உங்களோட லிசனிங்கை அப்சர்வ் பண்ணுறேன், பெறுகிறேன். ஓகே, நான் வந்து அந்த லிசனிங் அப்படிங்கிற ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறேன். அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்ல, என்னோடய டீச்சிங்கை நீங்கள் அங்கே இருந்து ரிசீவ் பண்ணுறீங்க. அப்போது நீங்களும் ஆப்ஜெக்ட் தான். புரியுதுங்களா? அப்போது ஒரு இடத்துல நீங்கள் சப்ஜெக்டாக இருந்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்டாக இருப்பேன், இல்லை நான் சப்ஜெக்டாக இருந்தால் நீங்கள் ஆப்ஜெக்டாக இருப்பீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வினையை பெறுகிறவர்கள் ஆப்ஜெக்ட். ஓகே, ரைட். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பர்சனல் ப்ரொனவுன்ஸ். ஏன் அப்படின்னா இவங்க தான் வினையை பெறுவார்கள். ஓகே, நான் என்ன சொன்னேன், ஐ எம் டீச்சிங் யூ அப்படின்னு நான் சொன்னேன். ஐ எம் டீச்சிங் யூ அப்படின்னு சொன்னேன்னா யூ அப்படின்னா யார்? நீங்கள். ஏன்னா பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வந்துருச்சு பாருங்கள். வித்தவுட் தீஸ் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வி கேன் நாட் மேக் எஸ்விஓ. இந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸ் இல்லாமல் நம்மளால் எஸ்விஓ மேக் பண்ண முடியாது. அதனால் இதை நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இது எல்லாத்துக்குமே தெரியும், இதெல்லாம் நாங்கள் காலங்காலமாக பார்த்தது தானே, ஏன்னா புதுசாக சொல்லித்தர போறியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு பாருங்கள்.
ஹிம்னா அவனை அப்படிங்கிற ஒரு மீனிங்கோடு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அவனுக்கு, அப்போது அவனைங்கிற வார்த்தையை நான் எங்கே யூஸ் பண்ணணும், அவனுக்கு அப்படிங்கிற வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வருமா வராதா? If there is only one meaning for one word, definitely you will know where you have to use that. When it has multiple meaning, how will you know where it has to be used? ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் மட்டும் இருந்தால் இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னா அதை எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு எப்படி தெரியும்? டிஃபிகல்ட்டு தானே. அதான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்போது இந்த எல்லா பர்சனல் ப்ரொனவுன்ஸ்க்கும் 2 அர்த்தம் வருது. ரொம்ப சிம்பிள். அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம், சரிங்களா? ஹிம்னா ஒரு இடத்துல அவனைன்னு சொல்லுவோம், ஒரு இடத்துல அவனுக்குன்னு சொல்லுவோம். ஹெர்னா அவளைன்னு சொல்லுவோம், அவளுக்குன்னு சொல்லுவோம். தெம்முனா அவர்களைன்னு சொல்லுவோம், அவர்களுக்குன்னு சொல்லுவோம். தெயர் கிடையாது, தெம்மு. அது வேற, இது வேற. ஹிஸ்ஸு வேற, ஹிம்மு வேற. ஓகே, அதுக்கு நம்ம போக வேண்டாம். அந்த சப்ஜெக்ட் வேற, இது வேற, சரிங்களா? அப்போ இதை மட்டும் நல்லா கவனிங்க. அஸ்ஸுனா எங்களை, எங்களுக்கு. யூனா உன்னை, உனக்கு. மீனா என்னை, எனக்கு. இட்டு, இந்த இட்டெல்லாம் யார்? இவங்க தான். டாகா கூட இருக்கலாம். ஓகே, லிவிங் திங்ஸ் ஆஸ் வெல் அஸ் நான் லிவிங் திங்ஸ். புரியுதுங்களா? உயிருள்ள பொருட்கள், ஆனால் அது மனிதர் குலத்தில் வராது. அட்ரினை. ஓகே, பாருங்கள். இட்டு, அது அதைன்னு சொல்லுவோம், அதற்குன்னு சொல்லுவோம். அந்த அதைக்கு பதிலாக, இந்த இட்டுக்கு பதிலாக பெண்ணு போட்டு பாருங்களேன். பெண் அப்படின்னா அதை, பேனாவை. அதற்கு, பேனாவிற்கு. அதை, காரை. அதற்கு, காரிற்கு. ஓகே, அதை, த சன், சன்னை, சூரியனை. அதற்கு, சூரியனிற்கு. இந்த மாதிரி மீனிங் மாறும். அது எங்கே மாறும் நீங்கள் அதை பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பெயர்கள், நம்மளோட பெயர்கள் வருதில்ல, அதையும் நம்ம பர்சனல் ப்ரொனவுன்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்போ அதை நீங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது, என்னோடய பேரை போட்டிருக்கேன் டேவிட்டு, டேவிட்டை, என்னை, உன்னை, எங்களை. ஸோ டேவிட்டை, டேவிட்டிற்கு. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு இவங்களுக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ டேவிட்டிற்கு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இவங்கெல்லாம் யார்? வினையை பெறுபவர்கள், ரிசீவ் பண்ணுறவங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். இவங்கெல்லாம் டைரக்ட் ஆப்ஜெக்டுக்குள்ளே வராங்க. நான் என்ன சொன்னேன்? ஆப்ஜெக்ட் வந்து 2ஆக பிரியுது. ஒன்று இன்டைரக்ட், டைரக்ட். இவங்கெல்லாம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, ஏன்னா வினையை பெறுபவர்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா கொடுக்கப்படும் பொருள். கொடுக்கப்படும் பொருள். ஓகே, கொடுக்கப்படும் பொருளாக இருந்தால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். வினையை ரிசீவ் பண்ணுறாங்க, இஃப் தே ஆர் ரிசீவிங் அன் ஆக்ஷன், அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? இவங்கெல்லாம் ஆக்ஷன் ரிசீவ் பண்ணுறாங்க, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அட் த சேம் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளை வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, ஐ கிவ் த கிஃப்ட். ஓகே, ஐ கிவ் 100 rupees இப்படி நம்ம கொடுப்போம். அப்போ கொடுக்கப்படும் பொருள்கள் எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்டுக்குள்ளே வந்துடும். புரியுதா? எதுக்குள்ளே வந்துருச்சு? டைரக்ட் ஆப்ஜெக்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், என்ன தெரியுங்களா? எஸ்விஓ ஒரு நார்மல் பேட்டர்ன் நமக்கு தெரியும். இந்த எஸ்வி, ஐஓ, டிஓ, எஸ்வி, டிஓ, ஐஓ, இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே எஸ்விஓ கரெக்டு. ஓகே, எஸ்வி, ஐஓ, டிஓ கரெக்டு. ஆனால் எஸ்வி, டிஓ, ஐஓ போட்டிங்கன்னா தப்பு. இந்த பேட்டர்ன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இட் இஸ் நாட் அ சஜஸ்டபிள் அண்ட் அட்வைசபிள் ஒன். இதை வந்து சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு வே ஆஃப் லேர்னிங் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்மெட்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஐஓ வந்துடணும், அப்புறம் டிஓ வந்துடணும். ஃபஸ்ட்டு உயிருள்ள ஆட்களை வைத்து பேசுங்கள், அதற்கு பின்பு உயிரற்ற பொருட்களை வைத்து பேசுங்கள். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உயிருக்கு மதிப்பு, அதற்கப்புறம் உயிரற்ற பொருட்களுக்கு மதிப்பு. அப்படி கொடுங்க. ஓகே, யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் திஸ். ஓகே, அப்போ வேர்புக்கு அடுத்து என்ன பண்ணணும்? உயிருள்ள பொருள், உயிருள்ள ஆள், அதற்கு பிறகு உயிரற்ற பொருள். இப்போது இந்த உயிருள்ள ஆள் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்வி, இந்த உயிருள்ள ஆள் இங்கே இடம் பெறல, அப்போது என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் உயிரற்ற பொருளை போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. உயிருள்ள ஆள் வரல அப்படின்னா நீங்கள் இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். ஓகே, அட்ரினையை போட்டுக்கலாம். ஆனால் இங்கே உயிருள்ள ஆள், உயர்தினை வந்தார்கள் என்றால் அவர்களை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்கப்படும் பொருளை போடணும். புரியுதா? இதான் ஃபார்மெட், இதை மறக்கவே கூடாது. இந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த வார்த்தைகள் மாறுதுங்கிறத பார்த்துட்டோம்னா நீங்கள் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் எந்த சென்டென்ஸ் ஆரம்பித்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது. பார்த்துடலாம் என்னென்னு. இந்த எல்லா சென்டென்சஸுமே ஃபஸ்ட் நான் இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதி வச்சுருந்தேன். சரி, ஒரு சிலருக்கு தமிழோட டிரான்ஸ்லேஷன் இருந்தால் தான் நல்லா இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? பாருங்கள், இதுதான் இதோட தமிழாக்கம். இங்கே ஒரு 3, அங்கே ஒரு 3, அப்புறம் இங்கே ஒரு 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன்.
எது எது எப்படி எப்படி மாறுதுன்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு எஸ்விஓ, அது ஒரு எஸ்விஓ. ஓகே, ரெண்டுத்துக்கு காமன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எஸ்விஓ அப்படின்னு போட்டுடுறேன். ஓகே, இது ஒரு எஸ்விஓ, அது ஒரு எஸ்விஓ. ஆனால் என்ன, இங்கே எல்லாமே பர்சனல் ப்ரொனவுன்ஸ் தான் வச்சு முடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக பார்க்கணும். பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வச்சு தான் முடிச்சிருக்கோம். அதனால இது என்ன அப்படின்னா எஸ்விஐஓ. அந்த பக்கம் பாருங்கள், எல்லாமே இது ஒரு பொருள், இது ஒரு பாடம், பாடம்னா இட்டுக்குள்ளே வந்துடுது, மூவி இட்டுக்குள்ளே வந்துடுது. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு பொருட்களை சார்ந்து வருகிறது. ஓகே, ஆனால் காமனாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு எப்படி சொல்லணும் அப்படின்னா எஸ்விஓ தான் சொல்லிக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஹிம்மும் இந்த கம்ப்யூட்டரும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வந்தால் மட்டுமே தான் நீங்கள் அதை ஐஓவா டிஓவான்னு பிரித்து சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக எஸ்விஓன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் மட்டும். இந்த ரெண்டு பேருமே ஒரு சென்டென்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னா பை த டைம் ஒன்லி யூ நீட் டு சே வெதர் தட் இஸ் எஸ்விஐஓ ஆர் டிஓ. அந்த ரெண்டுமே ஒரு சென்டென்ஸ்குள்ளே வரும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்விஐஓ டிஓ அப்படிலாம் சொல்லணும். ஓகே, ரைட். வாங்க, ஐ கால்டு ஹிம், தமிழ் என்ன அர்த்தம்? ஐ கால்டு ஹிம், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை அழைத்தேன். ஹிம்முக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. என்ன? அவனை, அவனுக்கு ரெண்டு மீனிங் இருக்கா? இங்கே என்ன வந்திருக்கு? அவனைன்னு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அவனுக்குன்னு போடலை. அப்போது இந்த எஸ்விஓ வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அவனை, அவர்களை, ஓகே, எங்களை, என்னை, உன்னை, இந்த மாதிரி மீனிங்கில் தான் வரும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஐ சென்ட் ஹிம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அவனுக்கு அனுப்பினேங்கிற மீனிங் எடுத்துக்கூடாது. ஐ கால்டு ஹிம், அவனை அழைத்தேன். அதுவே ஐ சென்ட் ஹிம் இருந்துச்சுன்னு என்ன அர்த்தம்? நான் அவனை அனுப்பினேன். புரியுதுங்களா? ஆனால் அது ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான், அப்படி சொல்லக்கூடாது. ஐ சென்ட் ஹிம் எஸ்டர்டே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும். சரிங்களா? சரிக்கா? அப்படிங்க. அப்போது ஐ கால்டு ஹிம் அப்படின்னா நான் அவனை அழைத்தேன். ஐ இன்வைட்டட் ஹிம், நான் அவனை கல்யாணத்திற்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஓகே, ரைட். தே ஆர் பனிஷிங்கர், இந்த வேர்பு பொறுத்த வரைக்கும் அந்த வேர்பு மெயின் வேர்பாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்பாக இருக்கலாம், ஹேவ், ஹேஸ் வேர்பு, ஏதோ ஒரு வேர்பு, ஆனால் அது வேர்பாக இருக்கணும். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், ரவி மெட் மணி. ஓகே, ரவி மெட் மணி, ரவி மணியை சந்தித்தான். ஓகே, இந்த மணி என்ன ஆயிட்டாரு? மணியை, அவனை, மணியை அப்படிங்கிற மாதிரி மாறுது. புரியுதுங்களா? சும்மா இருந்தால் மணி, மணி ஃபஸ்ட்டில் வந்துட்டாருன்னா வெறும் மணி தான். ஆனால் அவர் ஒரு ஆப்ஜெக்டாக மாறிட்டார் அப்படின்னா அவனை அப்படிங்கிற சவுண்டுக்குள்ளே போயிடுவார். ரைட்? அங்கே பாருங்கள், ஐ பாட் அ கம்ப்யூட்டர், ஐ பாட் அ கம்ப்யூட்டர், நான் கணினியை வாங்கினேன். இப்போது இந்த கணினியை நீங்கள் இந்த சப்ஜெக்ட் பதில் இங்கே வச்சு படித்து பாருங்களேன். கம்ப்யூட்டர் அப்படின்னு படிச்சிங்கன்னா ஒரு கணினி அப்படி தான் நின்றுக்கும். கணினி, ஒரு கணினி அப்படின்னு நின்றுக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக போட்டு பேசுனீங்க அப்படின்னா என்றைக்குமே அதன் கூட ஒரு ஐயை சேர்த்து சொல்லுங்கள். அப்போ தான் மீனிங் கரெக்டாக வரும் தமிழுக்கு. சரிங்களா? கணினி அது சப்ஜெக்டாக வந்தால் கணினி, இப்போ ஆப்ஜெக்டாக வந்திருக்கனால கணினியை. ஓகே, நான் கணினியை வாங்கினேன். ஹீ டீச்சஸ் கிராமர், ஹீ டீச்சஸ் கிராமர், அவர் இலக்கணம். அப்போ என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் ஆகிறனால இலக்கணத்தைன்னு சொல்லணும். அவர் இலக்கணத்தை கற்பிக்கிறார். ப்ரெசன்ட் டென்ஸ். Since it is a present tense, we are using teaches. Okay, teaches சொல்லணும். He teaches. Okay, she teaches. Teacher teaches. Right? அவர் இலக்கணத்தை கற்பிக்கிறார். She watched a movie. She watched a movie. Past tense. அவள் ஒரு படத்தை பார்த்தாள். ஓகே, அவள் ஒரு படத்தை, a movie, ஒரு படம் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ என்ன போடணும் நம்ம? கரெக்டாக சொல்லுங்கள். படத்தை. வெரி குட், எக்ஸலண்ட். ஓகே, அவள் ஒரு படம் பார்த்தால் அப்படின்னு நீங்கள் சொல்ல மீனிங் வரும். ஆனால் என்றைக்குமே இந்த ஐ அப்படிங்கிற சவுண்டை வச்சே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா பெரிய சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வராது, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி வாங்க, இப்போது அதெல்லாம் ஒரு டாபிக். என்ன அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எஸ்விஓ மட்டுமே வச்சு பேசியிருக்கோம். ஓகே, அது எஸ்விஐஓவாக இருக்கட்டும் இல்லை டிஓவாக இருக்கட்டும், ஆனால் எஸ்விஓவோட முடிஞ்சிருது சென்டென்ஸ். அதனால ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிருச்சு அதை, அவனை, அவர்களை அப்படிங்கிற மீனிங்கில் வருது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஐ சென்ட் ஹிம் டு த ஸ்கூல், நான் அவனை பள்ளிக்கு அனுப்பினேன். ஐ சென்ட் ஹிம் டு த ஸ்கூல். ஓகே, ஐ சென்ட் ஹிம் டு த ஸ்கூல், நான் அவனை பள்ளிக்கு அனுப்பினேன். ஐ சென்ட் ஹிம் டு த மேரேஜ், நான் அவனை எதுக்கு அனுப்பினேன்? கல்யாணத்திற்கு அனுப்பினேன். ஓகே, ஐ சென்ட் ஹிம் டு த என்ன சொல்ல, பார்ட்டி, நான் விருந்திற்கு அவனை அனுப்பினேன்.
ஒன்று. அடுத்து பாருங்கள், ஐ சென்ட் ஹிம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்டர்டேன்னு போடுறேன். ஓகே, ஐ சென்ட் ஹிம் எஸ்டர்டே. ஐ சென்ட் ஹிம் எஸ்டர்டே அப்படின்னு அர்த்தம், நான் அவனை நேற்று அனுப்பினேன்னு அர்த்தம். நான் அவனை நேற்று அனுப்பினேன். ஐ சென்ட் ஹிம் எஸ்டர்டே. ஐ சென்ட் ஹிம் லாஸ்ட் வீக். நான் அவனை போன வாரம் அனுப்பினேன். நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம், இந்த ஹிம்முக்கு அடுத்து என்ன வரல, எந்த ஒரு ஆப்ஜெக்டும் வரலை. இது வந்து என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, ஒரு இடம் வந்திருக்கு, ஒரு காலம் வந்திருக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், தே சா மீ அட் த பார்க். தே சா மீ அட் த பார்க். அவர்கள் என்னை பூங்காவில் பார்த்தார்கள். தே சா மீ அட் த பார்க். தே சா மீ அட் த பீச். ஓகே, தே சா மீ அட் த மால். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வரும் பொழுது என்னை, மீன் என்ன, என்னை. அடுத்து பாருங்கள், ஐ சென்ட் ஹிம் அ ப்ராடக்ட். ஐ சென்ட் ஹிம் அ ப்ராடக்ட். நான் அவனுக்கு ஒரு பொருளை அனுப்பினேன். நல்லா கவனிக்கணும், இது வரைக்கும் அவனை, என்னை தானே வந்துச்சு. இப்போ என்ன வந்துருச்சு, இந்த ஹிம்முக்கு மீனிங் மாறிடுச்சு பாருங்கள், அவனுக்குன்னு மாறிடுச்சு. இங்கே ஹிம்முக்கு என்ன அர்த்தம், அவனைன்னு இருக்குது. இந்த ஹிம்முக்கு என்ன அர்த்தம், அவனுக்குன்னு இருக்குது. இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா அங்கே அவனை, இங்கே அவனுக்குன்னு இருக்குது. ஓகே, எங்கே வந்து நான் அவனைன்னு வச்சு பேசுறது, எங்கே அவனுக்குன்னு வச்சு பேசுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அது இங்கே தான் வரும். ஓகே, பாருங்கள், ஐ சென்ட் ஹிம் அ ப்ராடக்ட். நான் அவனுக்கு ஒரு பொருளை அனுப்பினேன். அடுத்து, கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். பசு நம்மளே இல்லை, நம்மளே தானே இது வரைக்கும் சொன்னோம், நம்மளே இல்லை, நமக்கு பால் கொடுக்கிறது. பசு நமக்கு பால் கொடுக்கிறது. ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. இந்த ஆப்ஜெக்டுக்கு அடுத்து இடம்பெறுகிற பெயர்களை பாருங்கள். ஆப்ஜெக்டுக்கு அடுத்து வர்றது எந்த ஆப்ஜெக்ட்டு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டுக்கு அடுத்து வரக்கூடிய பொருட்களையோ இல்லை பெயர்களையோ பாருங்கள். என்ன வருது, டு த ஸ்கூல், லொக்கேஷன், டைமு. இப்படி இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்டுக்கு அடுத்து ஒரு லொக்கேஷனோ இல்லை டைமோ வந்தால் நீங்கள் அவனை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்லணும். அவனை, அவளை. ஓகே, இந்த ஐ சவுண்டில் தான் வரணும். புரியுதுங்களா? நல்லா பாருங்கள், லொக்கேஷனும் டைமும் சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வந்தால் என்ன பண்ணணும், நீங்கள் டெஃபினட்டாக இந்த ஐ அப்படிங்கிற சவுண்டை தான் யூஸ் பண்ணணும் பர்சனல் ப்ரொனவுன்ஸுக்கு. அதுவே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வருது பாருங்கள், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ப்ராடக்ட் என்னது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் தானே, ஒரு பொருள் தானே. மில்க்கு என்னது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் தானே. அப்போது இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து பொருட்கள் வருமாயின் அவனுக்கு அப்படிங்கிற பொருட்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவனுக்கு, அவளுக்கு. ஓகே, புரியுதா? இப்போ தெரிஞ்சிருச்சா எங்கே வந்து அவனுக்கு அப்படிங்கிற மீனிங் வருது, எங்கே அவளை அப்படிங்கிற மீனிங் வருது. இப்போ புரிஞ்சுதா? இதுதான் ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட்டு எஸ்விஓ அது மட்டும் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவனை, அவளை அப்படின்னு மட்டும்தான் வரும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு இடத்தையோ இல்லை ஒரு டைமையோ நீங்கள் போட்டிங்கனாலும் அவனை அப்படிங்கிற மீனிங்கோடு தான் வரும். அது பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் சரி. பட் ஒரு டிஓவை இதற்கு அடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா அது என்னவாகிறது, அவனுக்கு அப்படிங்கிற வருது, டூ அப்படிங்கிற அந்த சவுண்டில் வருது. டு ஹிம், டு ஹெர். ஆனால் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஐ சென்ட் டு ஹிம் அ ப்ராடக்ட்னு சொல்லாதீங்க. ஐ சென்ட் ஹிம் அ ப்ராடக்ட் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ சென்ட் ஹிம் அ ப்ராடக்ட். ஏன், ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் நம்ம இங்கே படிச்சிருக்கோம்ல, ஐ கால்டு ஹிம் தான், ஐ கால் டு ஹிம் கிடையாது. ஐ மெட் ஹிம் த ஐ மெட் டு ஹிம் கிடையாது. ஐ சென்ட் ஹிம் த ஐ சென்ட் டு ஹிம் கிடையாது. ஐ சென்ட் ஹிம், அதுதான் இங்கே பேட்டர்னாகவே நம்ம படிச்சிருக்கோம். அதைத்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். தேவையில்லாத ப்ரிப்போசிஷன்ஸ் யூ ஷுட் நாட் டு, யூ மஸ்ட் நாட் டு, நாட் ஷுட், யூ மஸ்ட் நாட் டு. என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத ப்ரிப்போசிஷன்ஸை இதுக்கு இடையில் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஒரு லாங்குவேஜ் என்னவாக்கிடும்னா அது ஒரு எரர் இருக்கிற ஒரு லாங்குவேஜ் அது மாற்றிடும். புரியுதுங்களா? ரைட். இதற்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நீங்கள் ஒரு லொக்கேஷனோ டைமோ சொல்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஆட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ். உங்களுக்கு என்ன ப்ரிப்போசிஷன் தேவைப்படுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். புரியுதா? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது உங்களுக்கு இன்னுமே ஒரு தெளிவை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எங்கே அவனை, அவளை, அதை, அவனுக்கு, அவளுக்கு, அவர்களுக்கு அப்படிங்கிற மீனிங்கில் வருதுங்கிறது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுக்கப்புறம் எங்கேயுமே மிஸ்டேக்ஸே வராது. அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ்விஓ, எஸ்விஐஓ, எஸ்விஐஓவை திருப்பி திருப்பி சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச வேர்பெல்லாம் என்னடா இருக்குது, எட்ரா ஒரு 50 வேர்ப் எடு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வேர்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக போட்டு பேசணும். என்ன அவனுக்கு கூப்பிட்டியா, எஸ் சார் ஐ கால்டு ஹிம் சார், ஐ கால்டு ஹிம், இப்படி தான் வரணும். எஸ் சார் ஐ கால்டு ஹிம் சார். என்ன அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியா, எஸ் சார் ஐ இன்ஃபார்ம்டு ஹிம் சார்,
ஐ இன்ஃபார்ம்டு ஹிம். இன்ஃபார்ம்டு டு ஹிம் வராது, ஐ இன்ஃபார்ம்டு ஹிம். புரியுதுங்களா? இதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக பேசுகிற ஒரு ஸ்ட்ரக்சர். அதனால தயவு செய்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப திரும்ப. அப்போ தான் ஒரு சென்டென்ஸை டக்குன்னு மேக் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான். ஓகே, பாருங்கள். ஐ சென்ட் ஹர், நான் அவளை அனுப்பினேன். நமக்கு தெரியும் ஐ சென்ட் ஹர்னா நான் அவளை அனுப்பினேன். டு மீட் ஹிம், நல்லா கவனிக்கணும். இந்த ஹிம்முக்கு அடுத்து நீங்கள் ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் போடுறீங்க. ஹிம் அ கார், ஹிம் அ மூவி, ஹிம் அ பஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா தான் இந்த ஹிம்மு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு வார்த்தை கூட சேர்ந்து வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹிம்மு வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்தெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவனை அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். அது ஹெர்ராக இருந்தால் அவளை, தெம்மாக இருந்தால் அவர்களை. புரியுதுங்களா? அந்த மீனிங்கில் தான் வரும். இங்கே வரணும் எஸ் வீக்கு அடுத்து வந்தால் மட்டும்தான் அது கொடுக்கப்படும் பொருளுக்கு ஏற்றற்போல் மாறும். ஓகே, இங்கே ஹிம் இருந்து இதற்கு பின்னாடி ஒரு பெண்ணோ ஹவுஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருந்தால் இங்கே வந்துச்சுன்னா ஹிம் என்னவோ மாறிடும், அவனுக்கு அப்படிங்கிறப்ப மாறிடும். ஆனால் இங்கே பாருங்கள், ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து ஒரு வேர்பு அதற்கு அடுத்து வருது. அப்போ என்னாச்சுன்னா இந்த ஹிம்மை இந்த ப்ரிப்போசிஷன் இவங்ககிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. அப்படி பிரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ஒரே மீனிங் தான், அவனை, அவளை, அவர்களை, எங்களை அப்படிங்கிற மீனிங்கில் மட்டும் படிங்க. அதுதான் கரெக்டாக வரும் எல்லா இடத்துக்கும். சரி பாருங்கள். ஐ சென்ட் ஹர் டு மீட் ஹிம். டு மீட் ஹிம்னா அவனை சந்திப்பதற்கு. ஏன்னா டூ இருக்கா, டு மீட். மீட்னா என்ன? சந்தி அப்படின்னு அர்த்தம். மீட்னா சந்தி, டு மீட்னா சந்திக்க. சந்திக்க யாரை? அவனை. அவனை சந்திக்க நான் அவளை அனுப்பினேன். நான் அவளை அவனை சந்திக்க அனுப்பினேன். தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும்போது வேர்ப் என்றைக்குமே கடைசியில் தான் வரும். ஓகே, வேர்ப் என்றைக்குமே கடைசியில் தான் வரும். அதே தமிழ்லேருந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது வேர்ப் எங்கே வந்துடும்? செகண்ட் பிளேஸில் வந்துடும். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வேர்ப் வந்துடும். சரி பாருங்கள். ஐ டுக் மை டாக், நான் எனது நாயை எடுத்தேன். எடுத்தேன்னா எடுத்துகிட்டு போகிறேன், அதை டுக் மை டாக், அதான் அர்த்தம். ஓகே, டு த தியேட்டர், திரையரங்கிற்கு எனது நாயை நான் எடுத்துக்கொண்டு போனேன். நாயை எடுத்துக்கொண்டு போனேன். நல்லா கவனிக்கணும். இது ஒரு ஆளை மீட் பண்ணுறதுக்கு அனுப்புறது, இது ஒரு இடத்துக்கு போகிறது. சம்ஹவ் டூ வந்துருச்சா இல்லையா? டூ வந்துடும். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் டூ வந்துடும். ரைட்? ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இப்போ ஒரு லொக்கேஷனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஷீ brought த பேக்கேஜ் டு மை ஹவுஸ். பேக்கேஜுக்கு என்னென்னா ஒரு பெட்டகம் நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஷீ brought பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ். பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? brought, கொண்டு வருதல். இது பாதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாட்டுன்னு சொல்லி பேசுவாங்க. தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பையோட பாஸ்ட் டென்ஸ் தான் பாட்டு. ஓகே, இந்த பை இருக்குது பாருங்கள், இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் பாட்டு. ஓகே, பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா brought. ஓகே, கொண்டு வருதல், ஒரு விஷயத்தை ஒரு பொருளை கொண்டு வர்றது. ஓகே, சரி. ஷீ brought த பேக்கேஜ் டு மை ஹவுஸ். டு மை ஹவுஸ் லொக்கேஷனா? அப்போ லொக்கேஷன் வந்துருச்சுன்னா த பேக்கேஜ் அப்படிங்கிறது அந்த பொருளைன்னு மாறிடும், அந்த பொருளுக்குன்னு வராது. ஏன்னா என்ன இருக்குது? லொக்கேஷன் இருக்குது. அவள் ஒரு பெட்டகத்தை எனது வீட்டிற்கு கொண்டு வந்தாள். தட்ஸ் ஆல். ஹீ ஸ்கோல்டட் ஹர் இன் த மார்னிங். இதெல்லாமே டைமில் வருது பாருங்கள். அப்போ டைமில் வந்தாலும் என்ன தான் அர்த்தம்? ஐ அப்படிங்கிற மாதிரி தான் முடியணும். ஓகே, பாருங்கள். ஹீ ஸ்கோல்டட் ஹர் இன் த மார்னிங். ஹீ ஸ்கோல்டட் ஹர் இன் த மார்னிங். எஸ்டர்டேவாக இருக்கலாம். ஓகே, லாஸ்ட் இயராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பட் யூ ஹேவ் டு மென்ஷன் ஒன் இயர். என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இயரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு டைமை மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிங்கன்னா அவளை, அவர்களை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா? ஹீ ஸ்கோல்டட் ஹர் இன் த மார்னிங். அவன் அவளை காலையில் திட்டினான். அவன் அவளை காலையில் திட்டினான். ஐ சென்ட் த இமெயில் லாஸ்ட் நைட். ஓகே, எஸ் வி ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, இது என்ன இருக்குது? டைமு தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஐ அப்படிங்கிற சவுண்டு தான் சேர்க்கணும். ஐ சென்ட் த இமெயில் லாஸ்ட் நைட். நான் இமெயிலை நேற்று இரவு அனுப்பினேன். நான் இமெயிலை நேற்று இரவு அனுப்பினேன். தட்ஸ் ஆல். ஷீ ஹேண்டட் த ரிப்போர்ட் லாஸ்ட் வீக். ஷீ ஹேண்டட் த ரிப்போர்ட் லாஸ்ட் வீக். ரிப்போர்ட்டு அப்படின்னு அறிக்கை. ஓகே, எஸ்ஸு வி ஓ டைமு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக இது கூட ஐ சேர்த்துற வேண்டியதுதான். ஐ ஹேண்டட் த ரிப்போர்ட். ஷீ ஹேண்டட் த ரிப்போர்ட். அவள் அந்த அறிக்கையை கடந்த வாரம் ஒப்படைத்தாள். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து ஹீ கேவ் ஹர் அ புக். இந்த சென்டென்ஸ் நல்லா பாருங்கள். இதுக்கு மட்டும் இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஹீ கேவ் ஹர் அ புக். ஓகே,
என்னாச்சு, இங்கே ஐஓ இங்கே டிஓ வந்துருச்சு, 2 நவுன் வந்துருச்சு. பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் பேசணுன்னா இந்த மீனிங்கில் பேசினா தான் அது அவனை அவளை இல்லாட்டி அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி போகணுங்கிறத நீங்கள் பேசும்போதே பழகணும். ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும். ஓகே, ஹீ கேவ் ஹர் அ புக். அவன் அவளுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தான். அவன் அவளுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தான். நான் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தேன். ஐ ஆஃபர்ட் ஹிம். அதுக்கப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து பாருங்கள், ஷீ லென்ட் மீ எ கார். லென்ட்னா கடனாக கொடுத்தல். ஓகே, ஷீ லென்ட் மீ எ கார். அவள் எனக்கு எனக்கு ஒரு காரை கடனாக கொடுத்தாள். ஓகே, அவள் எனக்கு ஒரு காரை கடனாக கொடுத்தாள். ஷீ லென்ட் மீ எ கார். ஷீ லென்ட் மீ எ கார். ரைட், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சம்பவத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அவனையா அவளையா அவளுக்கா அவர்களுக்கா அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஓகே, அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹிம்முக்கு முன்னாடி டூ போடுறது, ஹெருக்கு முன்னாடி டூ போடுறதெல்லாம் வரவே வராது, பண்ண மாட்டீங்க. ஏன்னா தெரிஞ்சிருச்சுல, எங்கே வந்து அவனை நீங்கிற மீனிங் வருது, எங்கே வந்து அவளுக்கு நீங்கிற மீனிங் வருது, தெரிஞ்சு போச்சுல்ல. இது வரைக்கும் அவளுக்குன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டூ ஹெர்ன்னு சொல்லுவீங்க. அவனுக்குன்னா டூ ஹிம்னு சொல்லுவீங்க. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா தெரிஞ்சு போச்சு. டூவே தேவையில்லை. டூ இல்லாமல் என்ன பண்ணலாம், அந்த மீனிங்கை சொல்லலாம். எப்போ பேட்டர்னில் வந்தால். ஓகே, இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ கேவ் ஹர் அ புக். ஹீ கேவ் ஹர், அவன் அவளுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தான். இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறும். ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன், அதை பாருங்கள். இந்த கடைசி ஸ்லைடை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே இந்த 2024 எப்படி இருந்துச்சோ அதை விட ரொம்ப நல்லதாக, ரொம்ப செழிப்பாக, ரொம்ப ஹெல்த்தியாக இந்த 2025 இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் இந்த நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் இயர். நம்ம சேனலோட இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இந்த வீடியோ தான். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஹாப்பி விஷஸ் அண்ட் கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஃபேமிலி அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னோட விஷஸை பரிமாறிக்கொள்ளுங்கள், ஷேர் செய்திருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயரில் நம்ம இன்னுமே அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட்டு நம்மளோட வாசகர்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 56,000 நம்ம தாண்டிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இங்கிலீஷில் பேசுகிறதுக்கான அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, தொடர்ந்து எங்கூட பயணிங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணுமோ அதை தான் நான் டீச் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். ஓகே, லாஸ்ட் ஸ்லைடை பார்த்துடலாம் இப்போ. சரி பாருங்கள், ஐ கேவ் ஹர் அ புக். நான் அவளுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தேன். ஏன்னா இப்போ சொல்லி கொடுத்ததுபடி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு நவுன் வந்துருச்சு, அதுவும் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி வந்தாலும் என்ன தான், அவளுக்கு. ஆனால் மக்களே, இந்த இதை போடாமல் இப்படியே நிறுத்திடாதீங்க. அப்போ நிறுத்தினீங்கன்னா நான் அவளை கொடுத்தேன்னு மாறிடும். ஓகே, நம்ம அவங்கள என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். ஐ சென்ட் ஹர் அப்படின்னா நான் அவளை அனுப்பினேன். அதே மாதிரி தான் ஐ கேவ் ஹர்னா நான் அவளை கொடுத்தேன். புரியுதுங்களா? அப்போது இப்படி நிறுத்தக்கூடாது. நிறுத்தின மீனிங் மாறும். ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிங்கன்னா மீனிங் மாறும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் தீஸ் திங்ஸ் இன் யுவர் மைண்ட். யூ ஷுட் பி ஸோ மைண்ட்ஃபுல் வென் யூ ஆர் டாக்கிங் தீஸ் சென்டென்சஸ். நீங்கள் பேசும்போது ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக, மைண்ட்ஃபுல்லாக, என்ன சொல்கிறது, ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த மாதிரி சென்டென்சஸ் அதெல்லாம். அடுத்து பாருங்கள், ஐ கேவ் ஹர், நான் அவளை கொடுத்தேன். இதற்கு பின்னாடி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா மீனிங்ஃபுல் ஆகும். ஐ கேவ் ஹர் டு ஹிம், நான் அவளை அவனுக்கு கொடுத்தேன். ஒய்ஃபா, ஓகே, அவங்களோட பொண்ணாக இருக்கலாம், என்ன பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஐ கேவ் ஹர் ஆஸ் அ டாட்டர் இன் லா, நான் அவளை மருமகளாக கொடுத்தேன். புரியுதுங்களா? ஸோ இதோட நிறுத்திட்டிங்கன்னா நான் அவளை கொடுத்தேன்னா. வேறு ஏதாவது ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவளுக்கு நீங்கள் மீனிங் மாறிடும். ரொம்ப சிம்பிள். புரியுதா? இதைத்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எஸ்விஓ, எஸ்விஐஓ, எஸ்விடிஓ, இந்த டிஓ ஐஓ மாற்றி போட்டு பேசிடாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன வரணும், ஐஓ தான் வரணும், அதுக்கப்புறம் டிஓ வரணும். இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல். சரி, உங்களுக்கான ஹோம்ஒர்க் பாருங்கள். விமல் எங்களை பாராட்டினான். விமல் எங்களை பாராட்டினான். ஓகே, பாராட்டுறதுக்கு என்ன சொல்லலாம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த மாதிரி வார்த்தையில் இருந்தால் அந்த பாராட்டு அப்படிங்கிற வார்த்தை வரும். இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ்லேருந்து என்ன பண்ணுங்கள், தேவையான வேர்பை டிரைவ் பண்ணி எடுங்க. எனது முதலாளி எங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தார். அன்பளிப்புன்னா என்ன, அன்பளிப்புனா ப்ரெசண்ட்டு, கிஃப்ட்டு, அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எனது முதலாளி எங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தார். இந்த 2 வாக்கியங்களுக்கு நாம் எந்த அர்த்தத்தில் அந்த பர்சனல் ப்ரொனவுன் எடுத்து போடுவோம் அப்படிங்கிறத கரெக்டாக மேட்ச் பண்ணி கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற சப்போர்ட். ஓகே, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் தட் வில் ரீச் யூ ஆன் டைம்.
ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.